பீட்ரூட் பாஸ்தா செய்கிறதுக்காக வந்து சின்ன சைஸ் பீட்ரூட்டில் அரை பீட்ரூட்டு அரை தக்காளி வந்து எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பியூரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரைச்ச பியூரியை வந்து ஒரு கப் கோதுமை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி, எண்ணெய், அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அது வந்து முறுக்கு பிள்ளையில் போட்டு அந்த சின்ன சின்ன ஹோலாக இருக்கும் அந்த ஹோலில் போட்டு நல்லா முறுக்கு பிள்ளைற மாதிரி நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா அந்த நூடுல்ஸ் ஷேப்பில் வந்துருங்க. இதை வந்துட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய், பட்டர், நெய் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் க்ரீமியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணல. வேக வச்சிருக்க நூடுல்ஸை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து அரைச்ச பியூரி இருந்துச்சு இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த பியூரி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மில்க்கு, அப்புறம் ஃப்ளேவருக்காக ஆரிகோனோ ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக திக்கானதுக்கப்புறமா வேக வச்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வார்மாக சர்வ் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி